காப்பாற்ற ஒரு காலம் உண்டு, எரிந்துவிட ஒரு காலம் உண்டு. கிழிக்க ஒரு காலம் உண்டு, தைக்க ஒரு காலம் உண்டு, மௌனமாய் இருக்க ஒரு காலம் உண்டு, பேச ஒரு காலம் உண்டு, சிநேகிக்க ஒரு காலம் உண்டு, பகைக்க ஒரு காலம் உண்டு, யுத்தம் பண்ண ஒரு காலம் உண்டு, சமாதானம் பண்ணவும் ஒரு காலம் உண்டு. வருத்தப்பட்டு பிரயாசப்படுகிறவனுக்கு அதனால் பலன் என்ன? மனுபுத்திரர் பாடுபடுபடி தேவன் அவர்களுக்கு நியமித்த தொல்லையை கண்டேன். அவர் சகலத்தையும் அதன் காலத்திலேயே நேர்த்தியாக செய்திருக்கிறார். உலகத்தையும் அவர் உள்ளத்திலே வைத்திருக்கிறார். அதனால் தேவன் ஆதி முதல் அந்த மட்டும் செய்து வரும் கிரியை மனுஷன் கண்டுபிடியான். மகிழ்ச்சியாய் இருப்பதும் உயிரோடு இருக்கையில் நன்மை செய்வதுமே அல்லாமல் வேறொரு நன்மையும் மனுஷனுக்கு இல்லை என்று அறிந்தேன். அன்றியும் மனுஷர் யாவரும் புசித்து குடித்து தங்கள் சகல பிரயாசத்தையும் பலனையும் அனுபவிப்பது தேவனுடைய அனுக்கிரகம். தேவன் செய்வது எதுவோ அது என்றைக்கும் நிலைக்கும் என்று அறிவேன். அதனோடு ஒன்றும் கூட்டவும் கூடாது, அதிலிருந்து குறைக்கவும் கூடாது. உலகே மாயை என்றும் வாழ்க்கையும் மாயை என்றும் பிரசங்கி மிக தெள்ளத் தெளிவாக கூறியிருக்கிறார். இதை நாம் புரிந்து கொண்டால் நம்முடைய வாழ்க்கை ஒரு அர்த்தமுள்ள வாழ்க்கையாக இருக்கும். வேதாகமத்திலே நம் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை அறிவுரைகளும் இருக்கின்றன. இதை நம் வாழ்நாளிலே கடைபிடிப்போமாக, புத்திமானாக வாழ்வோம், வாழ்க்கையை நெறிப்படுத்திக் கொள்வோம்.